ஹாய் உறவுகளே, ஹாய் உறவுகளுக்கு இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்த நாள் திருநாள் இருக்கணும். அனைவருக்கும் எனக்கு பெஸ்ட் விசேஷ மனமார வாழ்த்துக்கள். இன்னைக்கு தொண்டை எனக்கு கொஞ்சம் சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு. 2 நாளாக டேப்லெட் போட்டுட்ருக்கேன். டேப்லெட் போட்டுமே சரியாகல. காலையில டேப்லெட்டு நைட்டு டேப்லெட் போட்டு தூங்குறோமா, காலை ஏந்திரிக்கவே முடியல. அலாரம் அடிச்சுமே என்னால் 4:45 தான் ஏந்திரிச்சேன். அதே எங்கள் அத்தான் எழுப்பி விட்டதுனால ஏந்திரிச்சேன். இல்லைன்னாக்க நல்லா தூங்கிட்டு இருப்பேன். ஏந்திரிச்சு அவசர அவசரமாக சமைச்சு என்னத்து பெருசாக சமைக்க போகிறேன். எப்படி வைக்கிற புளி குழம்பும் வடகமும் வறுத்து சோறு வச்சு கொடுத்தாச்சு. இன்னைக்கு என்ன வீடியோனாக்க, இந்த மாத பட்ஜெட், மல்லிகை ஜாமான் வாங்குற பட்ஜெட் இதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதம் எங்களுக்கு எவ்வளோக்கு மளிகை ஜாமான் வந்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ இதுக்கு எங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் வாங்குவோம். அதுவே இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்திருக்கு. அப்புறம் அது இல்லாமல் இதர செலவுக்குன்னு தனியாக எனக்கு ஒரு 3000 கொடுத்தாங்க. அதை வச்சு நேச்சர் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோடனே படுத்துட்டேன். படுத்து 1:30க்கு தான் ஏஞ்சேன். 1:30க்கு ஏஞ்சி தான் சாப்பிட்டேனே. இந்த மாத்திரை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏந்திரிக்கவே முடியல. ஒரு டேப்லெட் மட்டும்தான் போடுறேனே, போட்டு ஏந்திரிக்கவே முடியல. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. நான் எப்பவுமே கொஞ்சம் தலைவலியோ காய்ச்சலோ எது வந்தாலும் நைட்டாக இருக்கும்போதே மாத்திரை போட மாட்டேன். அது கொஞ்சம் சிவியர் ஆனதுக்கு அப்புறம் தான் டேப்லெட்டே போடுவேன். இப்போ கொஞ்சம் தொண்டையில ஒரு மாதிரியா இருக்கு. அதனால தான் இப்போ 2 நாளாக மாத்திரை போட்டிருக்கேன். 2 மாத்திரை போட்டிருக்கேன். இப்போ இன்னைக்கு இந்த டீயை குடிச்சிட்டு இந்த மாத்திரையை போட போகிறேன். போட்டுட்டு 10 நாள் நல்லா தூங்கணும். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் மாத பட்ஜெட் போட்டு தான் நாங்கள் ஃபேமிலியாக ரன் பண்ணுறோம். நாங்கள் மாத பட்ஜெட்டில் என்னென்ன ஜாமான் வாங்குகிறோம், எப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னு தான் அதை காட்ட தான் போகிறேன். நாங்கள் சேல்ரி, எங்கள் அத்தானுக்கு சேல்ரி வந்தோடனே வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக நாங்கள் எழுதி வச்சுக்குவோம். எழுதி வச்சுட்டு சேல்ரி வந்ததுக்கு உடனே போய் வீட்டுக்கு உள்ள மளிகை ஜாமான் தான் ஃபஸ்ட்டு வாங்குவோம். அரிசியிலேருந்து ஆயில் எல்லாமே ஒன்று விடாமல் லிஸ்ட்டு போட்டு எழுதி எல்லாத்தையும் வாங்கிடுவோம். ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் தான் வாங்கிட்டு வருவோம் எல்லாத்தையும். அங்கே போனால் தான் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, அங்கே போய்ட்டு மாத பட்ஜெட் போட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். அது மாத பட்ஜெட்டில் சேலரிக்கு ஏற்ற மாதிரியே யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், வீட்டு வாடகைலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் எழுதி வச்சு தான் நாங்கள் பட்ஜெட் போட்டு ஃபேமிலியாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 10 வருஷமாக இப்படி தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க நாங்கள் என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஒருவேளை நேற்று நைட்டு போயிட்டு இந்த மாத பட்ஜெட்டுக்கு எவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்கோம் தெரியுதுங்களா? 4144 ரூபாய்க்கு நேற்று நைட்டு பட்ஜெட் பண்ணியிருக்கோம் மல்லிகை ஜாமான். அதாவது அரிசி 26 கிலோ சிப்பம் 1500 ரூபா பொன்னி அரிசி. மீதி எல்லாமே மல்லிகை ஜாமான் தான். பாருங்கள் என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கோம். விம் ஜெல்லுலேருந்து குளிக்கிற சோப்பு, விம் ஜெல்லு பாத்திரம் வளர்க்க, குளிக்கிற சோப்பு, பாத்ரூமுக்கு, அப்புறம் சாமி ஐட்டம்ஸு, இங்கே துணி துவைக்கிறது, டீத்தூள், ரவா, எங்களுக்கு தீனி, சர்க்கரை, அப்புறம் மளிகை ஜாமான் கொஞ்சம். என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான், இந்த மாதத்துக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அது பாதி ஜாமான் இருப்பு இருக்குது. அதனால் எவ்வளோது தேவையோ அவ்வளோதுக்கு மட்டும் லிஸ்ட்டில் எழுதி வாங்கியிருக்கோம். அதுவே பாருங்கள் 4144 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஆயில் நாங்கள் 2 லிட்ரு தான் வாங்கியிருக்கோம். 1 லிட்ரு நல்ல எண்ணெய், அதாவது தாளிக்கிறதுக்கு தோசைக்கெலாம் நல்லெண்ணெய். சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கியிருக்கோம். இது நார்மலாக இந்த மாதம் மட்டும் ஆயில் 2 லிட்ரு தான் வாங்கியிருக்கோம். 3 லிட்ரு வாங்குவோம், 2 லிட்ரு தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த நல்லெண்ணெய் 1/2 லிட்ரு வாங்குவோம். இந்த தடவை 1 லிட்ரு வாங்கினதுனால சன்ஃப்ளவர் ஆயிலில் 1 லிட்டரை கம்மி பண்ணிவிட்டு அது 1 லிட்ரு தான் வாங்கியிருக்கோம். சர்க்கரை 3 கிலோ வாங்குவோம்.
சக்கரை 3 கிலோ வாங்குறதுல 2 கிலோ இங்கே இருக்குது ஆல்ரெடி. இப்போ வந்து டீ காஃபி கொஞ்சம் குறைச்சதுனால சர்க்கரை வந்து காலியாகாமல் இருக்குது. அதனால் 1 கிலோ தான் சர்க்கரை வாங்கியிருக்கோம். அப்புறம் குளிக்கிற சோப்பு வந்து சிந்தால் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சிந்தால் தான். சிந்தால் வந்து சரி நான் சொல்லியிருக்கேன் இந்த 1 மாதத்துக்கு மட்டும் இந்த சோப் போட்டு குளிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து முன்னாடி சின்ன பிள்ளையில இருக்கும்போது லெக்ஸல் போட்டு குளிச்சிருக்கேன். அது நல்லா வாசமாக இருக்குமா, சரி இந்த பார்த்தோன்னா சரி இந்த மாதம் மட்டும் இந்த சோப்பை ட்ரை பண்ணுவோம், நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுவோம், இல்லைனாக்கா நம்ம சிந்தால்லையே வச்சுப்போம். சிந்தால் யூஸ் பண்ணால் மூஞ்சில் வந்து பரு எதுவும் வராது, கட்டிக்கவெல்லாம் வராது, மூஞ்சி நல்லாயிருக்கும். வேறு சோப் யூஸ் பண்ணால் தான் மூஞ்சி மாறும். இந்த சோப் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நல்லா இருந்தால். அப்புறம் ஜாமான் விளக்க விரிஞ்சல் 3 வாங்கியிருக்கோம். இந்த 3மே மாதம் முழுவதுமே காலியாகிடும். எங்கள் பசங்க என்ன பண்ணிடுவாங்க, பப்ளிஸ் விட்ருவாங்க. இதை எடுத்து போட்டு பப்ளிஸ். அப்புறம் இந்த ரவா வாங்கிட்டோம். இந்த ரவா எடுத்து வாங்கிட்டோம்னா கேசரி செய்வோம். உப்புமாலாம் செய்ய மாட்டேன், கேசரி எனக்கு எப்பயாவது செய்யணும் தோணும்போது கேசரி செஞ்சு சாப்பிட்டோம். ஐயோ ஓட்டமலைக்கே கொட்டுது, அப்பயே அர்த்தம் பொண்ணுச்சு. ஓட்டன் எல்லா ரவையும் கொட்டுதுங்க. அடுத்து என்ன வாங்கியிருக்கோம், மஞ்சள் பொடி. ஏற்கனவே நாங்கள் வந்து காலி பண்ணவே மாட்டோம். டப்பாவில் வந்து எப்பொழுதும் இவ்வளோ இதுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பாக்கெட்டும் பிரிக்காமல் ஏற்கனவே பழைய ஸ்டாக்கு ஒரு டப்பாவில், இவ்வளோ பெரிய டப்பாவில் தான் நாங்கள் போட்டு வச்சுக்குவோம். அதில் இருக்குது. இருந்தாலும் மாத பட்ஜெட்டில் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் வாங்கி ஆகணும்னு ஏதோ வாங்கியிருக்கோம். கடுகு எப்போதுமே 100 தான் வாங்குவோம். இந்த தடவை 1/4 கிலோ வாங்கிட்டோம். இந்த கடுகு கலக்கிறதுக்கு உளுந்த பருப்பு உடைச்சது 2 மிக்ஸ் பண்ணிக்கணும், அதான் தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். அப்புறம் இதெல்லாம் குருமா வைக்கிறதுக்கு, இது நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியில் அதனால ஊற வச்சு சாமி கும்பிட்றது. சாமி நாங்களும் கும்பிடக்கூடாது இந்த வருஷம். அப்புறம் நாங்கள் சன்சில்க் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவோமா, அது சரசரமாக வாங்கிக்கணும். ஏன் இப்படி நாங்கள் பாக்கெட்டில் வாங்கியிருக்கோம்னா, பாக்கெட்டில் வாங்குறதுனால நம்மளுக்கு லாபம், டப்பாவில் இருக்கிறது வாங்கினா நம்மளுக்கு லாபம் கிடையாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பாக்கெட்டில் வாங்குறதுக்கும் டப்பாவில் வாங்குறதுக்குமே வித்தியாசம் இருக்குது நிறையா. அப்புறம் சாமிக்கு வந்து ஊதுபத்தி, சாம்பிராணி, ஊதுபத்தி, அப்புறம் குங்குமம், இது எல்லாமே மாத பட்ஜெட்டில் நாங்கள் போட்டுருவோம். அப்புறம் சேமியாவை வந்து கிச்சடி காலைக்கு இல்லைன்னா நைட்டுக்கு எப்போயாவது சமைக்க ஆகும்போது டக்குன்னு கிச்சடி செஞ்சு கொடுத்துருவோம். இந்த தடவை வந்து ஒரு ஜாமான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன், கோதுமை ரவா. இந்த கோதுமை ரவா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்ன வரையும் நான் செஞ்சதே இல்லை. அதை விட்டுட்டு அடுத்து பாயாசம். பாயாசம் வந்து எனக்கு சரியாக வைக்க தெரியாதனால நான் பாயாசம் ரெடிமேடாக இருக்கும் பாருங்க, அதே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆச்சு ஒன்று வாங்கினா ஒன்றும் தெரியல. அமௌண்ட் வந்து 75 ரூபா. அதோட இது பாதாம் ட்ரிங்கு வேறு பார்த்தேன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அப்புறம் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கெங்கிட்ட பிஸ்கெட் எல்லாம் டீ குடிக்கும்போது தொட்டு திங்கிறது. இதெல்லாம் எப்பயாவது போர் அடிக்கும் போது எடுத்து திங்கிறதுக்கு. பட்டாணி நல்லா பார்த்துவாங்க. பட்டாணி என் பல்லுக்கெல்லாம் கடக்குன்னு கடிச்சு சாப்பிடுவேன். அப்புறம் சோல்ட்டு பை நான் தான் எனக்கு பிடிச்சது நான் வாங்கிட்டேன். பசங்க 2 பேரும் கிண்டேஜாய் வாங்கிக்கிட்டாங்க 59 ரூபாய்க்கு. அடுத்து கான். இது எண்ணெயில் வறுத்து மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டாக்கா செம்மையாக இருக்கும். அதனால் இது வாங்கியிருக்கேன். இது என்னன்னு தெரியுங்களா, கான் 18 ரூபா, 1/4 கிலோ 18 ரூபாய். அப்புறம் காப்பித்தூளுமே நாங்கள் சரமாக தான் வாங்கிக்குவோம்.
பேர்லாம் வந்து சொல்லலாம். ஆனால் சன்ரைஸ் தான் காசு தான் குடிப்போம். எல்லாம் சாரமாக வாங்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே அங்கே அதுக்கு உள்ள. அப்புறம் ஆட்டா, ஆசீர்வாத ஆட்டா வாங்கியிருக்கோம். சப்பாத்தி பூரி எப்பயாவது போடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து சிக்கன் எடுக்கிற நேரத்தில் சப்பாத்தி பூரி போடுவோம். ஏன்னா சிக்கனுக்கு வந்து கெட்டியாக தானே வைப்போம். அப்போக்கே இந்த சிக்கனுக்கு இந்த சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் சுமையாக இருக்கும்ல, அதுக்காண்டி. அப்புறம் அண்டுருண்டை போன மாதம் வாங்கியுமே ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போட்டிருக்கோம், பீரோலையும் போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த மாதமும் அண்டுருண்டை 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது பச்சை பட்டாணி குருமா 20 ரூபா, 100 கிராம் 20 ரூபா. எல்லாமே ரேட் ஏறி போச்சுங்க. நாங்கள் என்ன சோப்பு துணிக்கு யூஸ் பண்ணுவோம்? அரசனில் 3 வாங்கியிருக்கோம். அதேமாரி துணி பவுட்ரு ஊற வச்சு தான் நாங்கள் துவைப்போம். துணி பவுட்ரு ஏற்கனவே அங்கே 2 இருக்குது, நாங்கள் 2 வாங்கியிருக்கோம். அப்புறம் தீப்பெட்டி கூட மாதம் பட்ஜெட்டில் போகிறதா இருக்குது. இந்த கொசு பொருத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்க. அப்புறம் பசங்களுக்கு 2 பேருக்கும் ப்ரெஸ் பேஞ்சு போச்சுங்கவும் புதுசாக 2 வாங்கியாச்சு. எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச கடலை மிட்டாய், அப்புறம் எள்ளு மிட்டாய், அப்புறம் டாய்லெட் கழுவ ஹார்பிட்டு, பாத்ரூமுக்கு பெனாயிலு. யாரும் திட்டுறாங்க. உறவுகளே என்னை திட்டாதீங்க, பொறையேறுது. ப்ளீச்சிங் பவுடர் வாங்கியிருக்கேன். அப்புறம் கேசரி செய்கிறதுக்கு முந்திரி, திராட்சை, நெய் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். நெய்யெல்லாம் நாங்கள் அதிகமாக சேர்க்க மாட்டோம். அப்புறம் பேஸ்ட்டு, நம்ம காலைல ஏழுன்னு என்ன வேலை பார்ப்போம்? மூஞ்சி கழுவிட்டு ப்ரஷ் பண்ணுவோமா? பேஸ்ட் இந்த மாதத்துக்குள்ளே ஜாமான் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். அரிசி 1 சிப்பா அங்கே சாமி ரூமில் இருக்குது. இவ்வளோதுமே வந்துமே ஜாமான்லாம் கொஞ்சமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ரேட்டை பாருங்கள், 4144 ரூபாய்க்கு பில்லு வந்துருக்கு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதுதான் எங்களோட இந்த மாத பட்ஜெட் பில்லு.